நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரையில் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்துள்ளது. அந்த கட்சி தலைமை எதிர்பார்த்த அளவுக்கு முழு திருப்தியுடன் மாநாட்டை நடத்த முடியாமல் வெறும் 1.5 மணி நேரம் மட்டுமே மாநாடு நடந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அங்கு குவிந்த லட்சக்கணக்கான தொண்டர்களால் வெயிலின் தாக்கத்தை சமாளிக்க முடியாமல் தரையில் விரிக்கப்பட்டிருந்த பச்சை கம்பளத்தை எடுத்து கூரையாக பயன்படுத்த தொடங்கினர். கடும் வெயிலும் மேடையை நோக்கி திமிரி எழுந்த கூட்டமும் தான் மாநாட்டை சீக்கிரமே முடித்துக்கொள்ள காரணமாக இருந்தவை. தண்ணீருக்கு நிறைய ஏற்பாடுகள் செய்திருந்தாலும் அதை விநியோகம் செய்வதில் சிக்கல் இருந்துள்ளது. இந்த நிலையில் தாவேக தலைவர் விஜய் மேடை ஏறியதுமே ரேம்ப் முழுவதும் தொண்டர்கள் ஏறி பரபரப்பை ஏற்படுத்தினர். அப்போது விஜயுடன் இருந்த பவுன்சர்கள் மேடையில் ஏறிய தொண்டர்களை குண்டுக்கட்டாக தூக்கி வீசினர். இதனால் சற்று பதறிய விஜய் பவுன்சர்களிடம் மென்மையாக கையாளும்படி செய்கை காட்டினார். ஆனால் தொண்டர்களின் ஆர்வமும் பவுன்சர்களின் அத்துமீறலும் சற்றும் குறைந்தபாடில்லை. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் நடிகர் தாடி பாலாஜி சொன்ன மற்றொரு கருத்து மேலும் பரபரப்பை கூட்டியது. தாவேகாவில் தன்னை இணைத்துக் கொண்ட தாடி பாலாஜிக்கு பொறுப்புகள் எதுவும் வழங்கப்படவில்லை. இதனால் தன்னுடைய அதிருப்திகளை வாட்ஸ்அப் மூலமாகவும் வீடியோக்கள் மூலமாகவும் தொடர்ந்து பதிவிட்டு வருகிறார். இந்த நிலையில் தாடி பாலாஜி தாவேகா மதுரை மாநாடு குறித்தும் விஜய் குறித்தும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஒன்றை வைத்துள்ளார். அதில் தமிழகத்தை காக்க வந்த தலைவா, முதலில் உங்களுடன் இருப்பவர்களிடம் இருந்து உங்களை காத்து கொள்ளுங்கள் என பதிவிட்டிருந்தார். இது குறித்து தாடி பாலாஜி தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் தலைவர் விஜய் அவர்களுடைய பேச்சை கேட்க லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்திருந்தனர். ஆனால் விஜயின் பேச்சு விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசியதை விட இந்த முறை டல்லாக இருந்தது. அவருக்கு நிறைய குழப்பங்கள் உள்ளன. கட்சியில் இருப்பவர்கள் கூட விஜயை சந்தித்து பேச முடியாத நிலை உள்ளது. ஒரு கட்டத்திற்கு மேல் அவருடன் இருக்கும் நபர்கள் விஜயை பார்ப்பதற்கு கூட அனுமதிப்பதில்லை என தனது வருத்தங்களை பதிவிட்டுள்ளார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.